ஸோ கைஸ் இன்னும் டாஸ்க் போயிட்டே இருக்குது. இப்போ பிக் பாஸ் வந்து வீட்டுக்குள்ளே எல்லாரையும் உட்கார வச்சிருக்காரு. வீட்டின் கதவுகள் திரைகளோடு மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது என்ன ரூமர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, நைட்டு ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்கில் வந்து டேபிள்ஸ் டோட்டலாக டேர்ன் ஆக போகுது. முத்துக்குமரன் வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வர போகிறாரு. ரயன் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் அண்ட் விஷால் வந்து தேர்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ரயன் தான் வந்து டிடிஎஃப் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் வந்து அதோட இது உண்மைன்னு தெரில, பட் 99% உண்மையாக தான் இருக்கும். ரயன் தான் டிடிஎஃப் வின் பண்ணியிருக்காரு. ஸோ ரயன் வின் பண்ணியாச்சுன்னா இந்த வீக் வந்து மஞ்சரி அண்ட் விஜய் விஷால் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ மஞ்சரி போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. டபுள் எவிக்ஷனாக இருந்தால் பவித்ராவும் ஒருவேளை போகலாம், இல்லைன்னா விஷால் போகலாம், எனக்கு தெரியல. பட் மஞ்சரிக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி, வெளியில் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதான் இப்போதைக்கு வந்த நியூஸ். ஸோ எப்படி வின் பண்ணார், எவ்வளோ நேரம் டாஸ்க்ஸ் இருந்தது அதெல்லாம் தெரியாது. பட் இன்றைக்கி நைட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் இருக்குது போல இருக்குது. அந்த டாஸ்கில் தான் அந்த டேபிள்ஸ் எல்லாம் டேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது உண்மையிலேயே நான் வந்து ரயன் வின் பண்ணணும்னு நினைக்கல. நான் எதிர்பார்த்தது வேற ஒரு பர்சன், பட் அவங்க ஜெயிக்கலை. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. எலிமினேட் ஆகுறாங்களா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். நீங்கள் யார் டிடிஎஃப் வின் பண்ணணும்னு நினச்சிங்க? ரயன் வின் பண்ணது உங்களுக்கு ஹாப்பியாக இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்